தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிவகுமார் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பாரிசாலன் விசஸ் போலிடாக்ஸ் விக்னேஷ் அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த விவாதத்த பத்தி பேசியிருந்தோம். யாரு முருகர் சிவபெருமானுடைய மகனா? இல்லையா? முருகர் தமிழ் கடவுளா? இந்த மாதிரியான நெறைய விஷயங்கள முன்னிறுத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. நேற்று அவர்கள் ஒரு விவாதம் நடத்தியிருக்காங்க. அந்த விவாதத்தினுடைய வீடியோ நேற்று வெளிவந்திருக்கு. அந்த வீடியோ நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் அந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும்? அதாவது அவங்க 2 பேரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சொன்ன கருத்துக்கள்ல முருகர் குறித்த ஒரு சில விஷயங்கள் வேறுபாடா தெரியலாம். இப்ப எனக்கு கூட நெறைய விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்கு அவங்க பேசினதுல. அந்த மாதிரி நீங்க என்ன விஷயத்துல இருந்து முரண்பட்டிருக்கீங்க? அத பத்தி சொல்ல முடியுமா எங்களுக்கு? இதுல என்ன விஷயம்னா, 2 பேரும் அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அங்கேயே நிக்கிறாங்க. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம கேட்கிற மக்களுக்காக சொல்றேன். பாலிடாக்ஸ் விக்னேஷ் சொல்றாரு, முருகன் சிவனோட மைந்தன், பிள்ளையாருக்கு சகோதரன், பார்வதிக்கு மகன் அப்படின்ற அவருடைய கருத்துல அவர் அங்கேயே நிக்கிறாரு. அதுலேருந்து பாரிசாலன் எங்க மாறுபடுறாருன்னா, இந்த மாரி கருத்த எங்கள்ட்ட நீங்க ஆரிய கலப்பு மூலமா கொண்டு வந்துட்டீங்க. அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து. அதாவது பாலிடாக்ஸ் விக்னேஷ் சொல்றாரு, இதெல்லாம் நம்மளுடைய திருமுருகாற்றுப்படையில இருக்கு, பரிபாடல்ல இருக்கு, அப்படின்னு ஒரு புறநானூறுல இருக்கு அப்படின்னு அதுக்கு அந்த வாக்கியங்கள் எல்லாம் எடுத்து அவர் சொல்றாரு. பாரிசாலன் சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த வாக்கியங்கள்லாம் ஆரிய கலப்பு வந்துடுச்சு. ஆரிய கலப்பு. அதாவது சமஸ்கிருத விஷயங்கள் தமிழ்நாட்டுல வந்தப்புறம், அதுக்கப்புறம் எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப விக்னேஷ் கேட்கிறாரு, அப்ப அதுக்கு முந்தின இருக்கிற விஷயங்கள நீங்க சொல்லுங்க. அதுக்கு முந்தின விஷயங்கள நீங்க எடுத்து காமிங்க. முருகன் உங்க மண்ணுல பொறந்தவரு. ஏன்னா பாரிசாலன் என்ன சொல்றாருன்னா, முருகன் எங்க மண்ணுல பொறந்தவரு. எங்களோட ரத்தமும் சதையுமா இருந்த ஒரு மனிதன். எங்கள ரூல் பண்ணாரு. அரசாண்டாரு. எங்களுக்கு ஒரு தலைவனா இருந்தாரு. எங்க நிலத்துல உழுதாரு. அதனால அதுக்கப்புறம் மனிதன நாங்க கடவுளா மாத்தி வழங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. இது 2ம் எப்ப கலப்பு நடந்துச்சு? அவர் சொல்றாரு நீங்க ஆரிய கலப்பு. இந்த ஆரிய கலப்புங்கிறத இவங்க இவங்க என்னன்னா இந்த முருகன் அப்படிங்கிற ஒரு தீம் வச்சுக்கிட்டு அவங்க வேற லெவலுக்கு கொண்டு போற முயற்சி பண்றாங்க. அது 2 பேரும் முயற்சி பண்றாங்கன்னா, என்ன 2 பேரும் அத பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட ஒரு கருத்த சொல்றேன் இந்த ஒரு வாக்குவாதத்த பத்தி. இந்த வாக்குவாதத்த இவங்க எப்படி மாடரேட் பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு தலைப்ப குடுத்துட்டு, அந்த தலைப்புல விக்னேஷ் சார், நீங்க உங்களுடைய கருத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பாரிசாலன் சார் உங்களுக்கு இதுல கொஸ்டின் இருக்கா? அப்படின்னு கேட்டு இந்த கொஸ்டின கேட்டு, அவங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி, அதுக்கப்புறம் உங்க கருத்து என்னன்னு கேட்டு, அந்த கருத்துல உங்களுக்கு கேள்வி இருக்கான்னு இவர கேள்வி கேட்டிருந்தான்னா, இன்னும் கொஞ்சம் தெளிவு பரப்பிருக்கும். இதுல என்னன்னா, இவங்க எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் தெளிவே இல்ல. கடைசியில உங்க கருத்த சொல்லுங்கம்போது, எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே கருத்த இவரோட கருத்த இவருமே சொல்றாங்க. அதாவது இது என்னன்னா, இது முழுக்கவே இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம். இவர் ஒண்ண நம்புறாரு, அவர் ஒண்ண நம்புறாரு. 2க்குமே 2 பேராலுமே ஒரு தீவிரமான ஆதாரத்த கொண்டு வர முடியல. ஏன்னா பாரிசாலன் விக்னேஷ் சொல்றத ஈஸியா மறுதலிக்கிறார். நீங்க சொன்னது சமஸ்கிருத கலப்பு வந்துருச்சு. சமஸ்கிருத கலப்புன்னா என்ன? பிராமண கலப்பு. அங்கேருந்து வேற வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. இந்த பிராமணர்கள் முருகன் நாங்க வழிபட்டுட்டு இருந்த அந்த முருகன வேற மாரி வழிபட வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அதாவது முருகன் பழனிய ஆதாரமா எடுத்துக்கிட்டோம்னா, பழனி பண்டாரங்களால பூஜிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு பட்டயத்த காமிக்கிறாங்க. அந்த பட்டயத்துல எப்போ இந்த பண்டாரங்கள்ட்ட இருந்து வேற விதமான வழிபாட்டுக்கு முறைக்கு மாறிச்சு அப்படின்னு இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ஒரு சமூக பிரச்சனை வந்துருது. அதாவது பிராமணர்கள் பண்டாரங்கள விரட்டிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த பட்டயத்துல பண்டாரங்கள் அங்க பணிவிடை செய்யறதுக்கான உரிமையை குடுத்தாங்கங்கிறாங்க. இது 2 பேரும் இதுல இவங்க இவர் ஒரு பழனியில பத்தி அப்படி ஒரு கருத்து சொல்றாரு. அவர் அவருடைய கருத்த சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம எங்க மாறுபடுறோம் அப்படின்னா, இது முருகன்ங்கிறது ஒரு ஒரு இவர் கடவுள்ங்கிறாரு, இவர் மனிதன்ங்கிறாரு. நம்ம மாறுபடுறது கடவுள்ங்கிற கான்செப்ட் 2 பேரும் ஏத்துக்கல. அதுல தான் 2 பேருக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் வருது. கடவுள் அப்படிங்கிறது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு கருத்து அது. அந்த கருத்த நம்ம எப்படி மனிதர்களுக்கு எளிய முறையில சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் வெதர் நீங்க சமஸ்கிருத முறையில சொல்றீங்களா? இல்லாட்டி தமிழ் முறையில சொல்றீங்களாங்கிறது. கடவுள்ங்கிறது நம்மள நம்மள ஆட்டுவிக்கிற ஒரு சக்தி. நம்மள கடந்த ஒரு சக்தி. அந்த சக்திய நம்ம நம்பி, அந்த சக்திய நோக்கி நம்மளுடைய பிரச்சனைகள சொல்றதோ, அந்த சக்திய ஒ ம உன்னுடைய சக்திய எனக்கு குடு அப்படின்னு நம்ம கேட்கறது தான் நம்மளுடைய வழிமுறை.
அதுதான் வந்து கடவுள்ங்கிறது. சோ இந்த கடவுள்ங்கிறத வந்து ஒவ்வொரு நிலத்துல ஒரு ஒரு மாதிரி வணங்கியிருக்காங்க. அதை என்னால வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இதுல வந்து சமஸ்கிருத வழிமுறை வேற, தமிழ் வழிமுறை வேறன்னா அதுதான் உண்மை. அது வேற மாதிரி வழிமுறையா இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி வழிமுறை இருந்திருக்கிறப்போ, இது இந்த அவங்க சமஸ்கிருதத்துல இருந்து வடநாட்டுல இருந்து வந்து அதாவது சமஸ்கிருதம் அதிகமா பேசுற வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்கு மக்கள் வந்து புலம்பெயர்ந்து வரப்போ, இவங்க வந்து ஓ இவங்க இப்படி வணங்குறாங்க. இது வந்து வேற விதமா இருக்கே அப்படின்னு சொல்லி சில சமயம் ஏத்துப்பாங்க. சில சமயம் ஏத்துக்கிட்டு தமிழ்நாட்டுல அது மாதிரி வழிபட ஆரம்பிச்சிருக்கலாம். அது வந்து ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அந்த கால மக்களுக்கு அது வந்து ஏற்றதா இருந்தது. அவங்க செஞ்சாங்க. அது செஞ்சவங்க தான் வழிமுறையா வந்து வந்து செஞ்சு இப்ப பாரிசாலன நீங்க எடுத்துக்கிட்டாலும் பாரிசாலனோட முன்னோர்கள் இப்படிதான் வணங்கியிருப்பாங்க. இப்போ வந்து பாரிசாலன் சொல்றாரு நாங்க சீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்துறாரு. அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். இவர் எதுக்காக சீரமைக்கணும்? இவர் அமைக்க வேண்டும்ங்கிற காரணம் என்ன அப்படிங்கறத அவர் சொல்லல. ஏன்னா அதை சொன்னானா அது அரசியல் ஆயிடும். சோ அவர் வந்து சீரமைப்புங்கிற வார்த்தையை 2, 3 தடவை உபயோகப்படுத்துறாரு. நாங்க சீரமைக்கிறோம் அப்படிங்கிறார். அதாவது எங்க முன்னோர்கள் சொன்னதை நாங்க முழுக்க ஏத்துக்கிற அவசியம் இல்ல. சங்க இலக்கியங்கள்லயே சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாங்க சீரமைக்கிறோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா அவர் திருவள்ளுவர் சொன்னதையும் வந்து அவர் வந்து முழுக்க ஏத்துக்கிறதா தெரியல. என்ன திருவள்ளுவர் சொன்னதை சொல்லுங்க. எஸ் சார். நீங்க சொல்ற விஷயங்கள் அதாவது அவர் சீரமைக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பலியிடுதல் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏதாவது முருகர் கோவில்லயே பலியிடுதல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து மாற்றப்பட்டுருச்சு. அது வந்து செய்யல நம்ம கோவில்கள்ல செய்யல. அதற்கு காரணம் பிராமணர்கள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி மீன் காவடி, மச்ச காவடின்னு நினைக்கிறேன். மச்ச காவடி எடுத்துட்டு போவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட மச்ச காவடி எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அதுவுமே இப்ப நின்றுருக்கு. அதுவுமே இப்ப பண்ணப்படல. அதுக்கு காரணமும் பிராமணர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த பழைய நடைமுறைகள் இப்ப இல்லாம இருக்கு. அதற்கு காரணம் பிராமணர்கள். அதே மாதிரி இப்ப வந்து முருகர் அப்படிங்கிறவரு தமிழ் கடவுள்னு சொல்றாங்க. காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னா, அவரை வந்து தமிழ் கடவுள் இல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துருவாங்க. அதற்கு காரணம் பிராமணர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதற்கு உங்க பதில் என்ன சார்? சார் பிராமணர்கள் மாத்தினாங்கங்கிறத வந்து என்னால வந்து ஏத்துக்க முடியாது. பிராமணர்கள் மாத்தினாங்களா? இல்லாட்டி பிராமணர்கள் செய்யறத பார்த்து இவங்க மாறினாங்களா? அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கம் இல்ல. கண்டிப்பா இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஆனா அவர் அத சொல்றாரு அப்படி. ஆனா ஒண்ணு நான் சொல்ல முடியும். பிராமணர்கள் மேற்கு வங்காளத்துல இன்னும் மீனை வச்சுதான் வழிபடுறாங்க. அவங்க ஒரு திருமணமே எடுத்துக்கோங்களேன். திருமணமா இருந்தாலும் சரி, ஒரு பூஜா முறையா இருந்தா துர்கா வந்து அங்க ரொம்ப அதிகமா பூஜிக்கப்படுறவங்க. சோ துர்கா பூஜையில முதல்ல வந்து மீன தான் எடுத்துட்டு வருவாங்க. அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. சோ மச்சக்காவடி இங்க இருந்திருக்கலாம், இல்லாமயும் இருந்திருக்கலாம். ஆனா இப்பயும் பிராமணர்கள் செய்யறாங்கங்கிறத நான் வந்து குறிப்பிட்டு காமிக்க விரும்புறேன். மேற்கு வங்கத்துல பிராமணர்கள் மீன் சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிடுவாங்க. மீனை வச்சுதான் வழிபடுவாங்க. அவங்களுக்கு வந்து மீன் வந்து அவங்களுக்கு வாழ்வியல்ல வந்து ஒரு கலந்த விஷயம். சோ அதனால மீன் வேண்டான்னு பிராமின் சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ மீன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இவங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவா இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து கறி படையல் சமைக்கிறது. இப்ப வந்து நம்ம குலதெய்வ கோவில்கள் எல்லாத்துக்கும் கறி சமைக்கிறோம். எங்களுடைய குலதெய்வங்கள் கோவிலுக்கும் அப்படிதான். அங்க வந்து கோவில் வாசல்லயே ஆடை வெட்டி வந்து கறி கறி வந்து படையலா செய்வாங்க. இவர் பாரிசாலன் என்ன கேட்கிறாரு, அதே மாதிரியே நான் முருகனுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. சோ இது வந்து ஆகம விதி அப்படிங்கிறது ஒரு ஒரு காலகட்டத்துல உள்ள வந்தது. ஆகம விதி தமிழ்நாட்டுல வந்தது. தாந்திரிக் விதிங்கிறது கேரளால வந்தது. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சுகாதார முறைய வந்து கொஞ்சம் வந்து நம்ம மாற்றிக்க விரும்பின காலகட்டத்துல. இதெல்லாம் ஒரு மன்னர்களோட தேர்வு. ஏன்னா நம்ம மன்னர்கள் ஆண்ட கட்டத்துல இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறைய நம்ம இப்படி மாத்திக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருந்திருக்கும். இப்ப நீங்க பாருங்களேன், இப்ப ஒரு குலதெய்வ கோவில்ல வந்து ஆடு படையல் செஞ்சானா அதுக்கான ஒரு சுத்த சுகாதார முறைய நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயமா செய்யறாங்கன்ட்டு. அது மாதிரி ஒரு 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 புலால் வச்சு வணங்குற முறைய நம்ம பெரிய கோவில்கள் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு வந்து ஒரு சுத்த சுகாதாரம் ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு மன்னர்கள் மாற்றின முறை அது. மன்னர்கள் ஏன் மாத்தினாங்க? அவங்க மன்னர்கள் பின்னாடி பிராமணர்கள் இருந்தார்களா இல்லையாங்கிறது அது ஒரு தேவையற்ற கொஸ்டின். மன்னர்களோட டெசிஷன் அது. சோ இப்ப ரூல் பண்றவங்க இப்ப ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கிற ஒரு மன்னர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பின்னாடி நிறைய ஐஏஎஸ் பீப்புள்லாம் இருக்காங்க. ஐஏஎஸ் வந்து அவங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு அவங்களோட ஆலோசனை செய்வாங்க. அந்த ஆலோசனையை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் மன்னர்களோட விருப்பம். அப்படிதான் வந்து ஜனநாயக முறையில ஏத்துக்கிட்டானா ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் அவருடைய உரிமை அதை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிறோம். அது மாதிரிதான் ஒரு காலகட்டத்துல இந்த மன்னர்களோட முடிவு. இந்த கோவில்கள்ல இப்படி இருக்கணும். இந்த கோவில்கள்ல இவங்க தலைமை தாங்கணும். இந்த கோவில்கள்ல இப்படி வந்து இவங்க சொல்படி கேட்கணுங்கிறது அந்த மன்னர்களோட முடிவு. அது மன்னர்கள் ஏன் அப்படி முடிவு எடுத்தாங்கிறது அந்த மன்னர் காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர
இப்ப நம்ம யோசிக்கலாம். இவங்க தான் மாத்திருக்கணும், அவங்க தான் மாத்திருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து அது. இவருடைய கருத்து இவங்க மாத்திருக்கணுங்கிறது. இன்னொருத்தருடைய கருத்து வந்து அப்படி மாறல. அது இயல்பா மாறிச்சு அப்படிங்கிறது. ஆனா நமக்கு வந்து ஒரு வேதங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, ஒரு கல் ஆல ஆன சிலை. அதாவது அர்ச்சாவதாரம்ன்றாங்க. கல்லால ஆன சிலைகளுக்கு இப்படிதான் வழிபடணும். இப்ப ராமரே எடுத்துக்கங்களேன். ராமர் வந்து ஒரு சத்திரியர். அவர் வந்து புலால் உண்டாருங்கிறதும் இருக்கு. அதே வேதத்துல, அதே புராணங்கள்ல ராமர் வந்து காட்டுக்கு போனபோது மான் கறி சாப்பிட்டார்ன்னு இருக்கு. அதனால இப்ப ராமர் கோவில்ல போய் நம்ம மான் கறியா ராமருக்கு வைப்போம். அப்படி வைக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா அவரே வந்து கல் வடிவத்துல இருக்கிறபோது அவரோட சக்தி தான் இருக்கே தவிர அது ராமர் அல்ல. அதே மாரிதான். சோ முருகன் வந்து நீங்க வந்து ஒரு புலால் உண்டவரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு கேள்வி இல்லை. ஏன்னா அவரும் சத்திரியர் தான். அவர் சூரபத்மனை எதிர்த்து போரிட்ட ஒரு ஒரு போர்க்கால வேதத்திலே ஒரு ஒரு தளபதின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால அவர் புலால் உண்டாரா இல்லையா, அவருக்கு புலால் கொடுக்கணுமா இல்லையாங்கிறது ஒரு தனிப்பட்டரோட விருப்பமா இருக்கலாம். ஆனா கோவில்ல அதே முருகன் சிலையா இருக்கிற போது அந்த முருகனுக்கு இப்படி வழிபடணுங்கிற ஒரு விதி மன்னர்கள் கிரியேட் பண்ணது. அதை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே சார். இப்ப இவங்க பேசுறத வச்சு நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த விவாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத பல விஷயங்களை பத்தி அவங்க வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. 2 பேருமே பாரிசாலனா இருக்கட்டும், விக்னேஷா இருக்கட்டும், நமக்கு தெரியாத விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சோ இத வச்சு நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம வந்து இது திருவிளையாடல்ல பார்த்திருப்போம். நிறைய அவதாரங்கள் மாதிரி எடுத்து வந்திருப்பாரு சிவபெருமான். அதே மாதிரி நம்ம வந்து தசாவதாரம் பார்த்திருக்கோம். அதுலயும் அவதாரம் எடுத்து வந்திருப்பாரு. சோ இந்த மாதிரி முருகர் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய மகனாகவும் இருந்து, அவர் ஒரு அவதாரமாக எடுத்து தமிழ் நிலத்தினுடைய ஒரு கடவுளாக வந்தாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட். நான் வந்து அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கிறேன். ஏன்னா 2க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்திருக்கும். நீங்க கூட போன நேர்காணல்ல சொன்னீங்க தமிழர்களுக்கு பிடித்தமானவர் அப்படின்னு. மற்ற கடவுள்களை விட இவர் பிடிக்கிறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்ல. சோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமா, நிச்சயமா இருக்கு. அதாவது மக்கள் வந்து எப்ப வந்து தனக்கு பிடித்தமான கடவுளா மாத்துறாங்கன்னா, தன்னுடைய வேண்டுதல்கள் அவர் மூலமா நிறைவேறியிருக்கும். சோ மக்கள் வந்து ஏதோ ஒரு காலத்துல யோசிச்சு பாருங்களேன். யாரோ ஒருத்தர் காவடி மாரி ஏதோ உன்னை எடுத்துக்கிட்டு போய், நான் உனக்கு இத பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லி, அவருடைய வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் ஒரு 10 பேர் அது மாதிரி செய்வாங்க. ஒரு 10 பேர் செய்ய, 100 பேர் செய்ய, 1000 பேர் செய்ய, லட்சக்கணக்கா இப்ப செய்யறது தான் இந்த வழிபாட்டு முறையா வந்திருக்கு. சோ வழிபாட்டு முறைகளே அப்படிதான். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு அம்மன் கோவிலுக்கு வேண்டிக்கிறோம். எனக்கு இந்த குழந்தைக்கு வந்து இப்படி கால் இப்படி ஆயிடுச்சு. இது வந்து சரியா போணும். இப்படி சரியாச்சுன்னா நான் பூக்குழி இறங்குறேன்னு வேண்டிக்கிறேன். சோ அவங்க பூக்குழி இறங்கி அவர் தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அப்ப வேண்டுதல் நிறைவேற்றும் போது என்ன ஆகுது? மக்களுக்கு நம்ம ஒரு வேண்டிக்கிட்டு இது மாதிரி பூக்குழி இறங்கினா நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை டெவலப் ஆகுது. சோ அந்த நம்பிக்கை டெவலப் ஆகிற போது தான் அந்த வழிபாட்டு முறை வருது. இப்ப இந்த பூக்குழி இறங்குறது அப்படிங்கிற விஷயமே நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பார்க்க முடியும். பட் அந்த அம்மன்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ வழிபாட்டு முறையினாலேயே ஒருத்தர் வந்து ஒரு கோவில் வந்து அந்த மண்ணுக்கே சொந்தங்கிறது இல்ல. அந்த வழிபாட்டு முறை உங்களுக்கு சொந்தம். காவடி எடுத்துக்கிட்டு போறது உங்களுக்கு சொந்த முறை. நம்ம அலகு குத்திக்கிறது நம்மளுடைய சொந்த முறை. பட் அது கடவுள்ங்கிறது எல்லா இடத்துலயும் நிறைஞ்ச கடவுள். பேர் வேற வேற இருக்கும். ஆமா, பேர் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா கடவுளுங்கிறதே யாரு? நம்மள மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்ல. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறவர். அந்த கடவுளுங்கிற அந்த ஒரு கருத்தை நீங்க நம்பினாதான் அதை ஏத்துக்க முடியும். உங்களுக்கு அந்த கருத்திலேயே நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. நீங்க நாத்திகரா இருக்கிறதுக்கே உங்களுக்கு உரிமை இருக்குங்கிற போது, கடவுள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உங்களுக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமையும் கொடுத்திருக்கிறது தான் இன்ஃபேக்ட் சனாதனம். அது உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு உரிமை உண்டு. அந்த உரிமையில நீங்க எப்படி வேணா வழிபடலாம். ஆனா கடவுள்ங்கிறது உங்களுடைய கருத்தெல்லாம் கடந்தவர். அதான் சார். நம்ம போன பேட்டியிலேயே நீங்க வந்து சனாதனம் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய பேரு கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சனாதனத்தை நீங்க உள்ள கொண்டு வர்றீங்க. உங்களுடைய சமுதாயத்தினுடைய அந்த புத்தியை காமிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த சனாதனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தீண்டத்தகாத சொல் போல உருவகப்படுத்தப்பட்டிருக்குல்ல சார். அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சனாதனம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். எல்லா இந்துக்களுடைய வாழ்க்கை முறையே சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை வந்து ஒரு தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி கொண்டு வருவதற்கான காரணம் என்னவா? அது அரசியல். அது தீண்டத்தகாத ஒரு வார்த்தையா எப்ப கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க? அது அரசியல். எப்போ வந்து இந்த மண் வந்து அரசியல் சார்ந்ததா மாறிச்சோ அப்ப இதெல்லாம் வந்தது. சோ அரசியல் சார்ந்ததா எதுக்கு மாறுது? இது வந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும். இவங்க வேற நம்ம வேறங்கிறதுல ரொம்ப ஆணித்தரமா இருக்கணும். ஏன்னா சனாதனத்தை ஏத்துக்கிட்டானா அவங்களோட எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக. நான் சொல்றது உண்மை. நான் சொல்றது வந்து ஒரு நம்ம காலங்காலமா ஏற்கப்பட்ட உண்மை. அரசியலுக்காக உண்மையை மாத்த முடியாது. அது வந்து திருப்பியும் மீண்டும் சொல்றேன். கடவுள்ங்கிறது இந்த கருத்துக்கெல்லாம் கடந்தது. பட் இந்த கருத்தை வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கருத்து சரியா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டியது உங்களுடைய உரிமை. என்ன கேட்டான்னா அந்த விவாதத்திலேயே
எதுவுமே முடிவா தெரியல. முடிவா ஏதாவது தெரிஞ்சுச்சா? நீ உங்க கருத்தை சொல்லு, அவங்க கருத்தை சொல்லுனா எங்க ஆரம்பிச்சாங்களோ அங்கேயே நிக்கிறாங்க. மக்களுக்கு இதுல என்ன ஆதாரத்தோட வந்தது? 2மே வரல. அதனால மக்களுக்கான ஆதாரங்கள் இந்த விவாதத்துல கிடைக்கவே இல்ல. அவங்க கருத்து அவங்களுக்கு அதுல நிலைப்பாடுல தான் அவங்க தொடர போறாங்க. ஓகே சார். இதுல நான் புரிஞ்சுகிட்டது என்னன்னா, அந்த விவாதத்த பத்தி, அவங்க 2 பேரும் தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனா கமெண்ட்ல வந்து நெறைய மாற்று மதத்தினர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகர் வந்து தமிழ் கடவுள் தான். இந்த பாலிடாக்ஸ் விக்னேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரங்கள வந்து தவறுதலா சொல்றாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க எல்லாருமே மாற்று மதத்தினர். இப்ப ஒருவேளை முருகர் தமிழ் கடவுளாக அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னு வைங்களேன், முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னா, இந்த மாற்று மதத்தினர், கு இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களோ, இல்ல கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய தமிழர்களோ, இவர் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறதுனால முருகர கும்பிட ஆரம்பிச்சுருவாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு மத நம்பிக்கை இருக்கு. அத நம்ம மதிக்கிறோம். ஆனா, இப்ப வந்து முருகர் அப்படிங்கிறத வந்து ஒரு விவாத பொருளா எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கலாம் உள்ள வர்றாங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவனுடைய மகன் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். பாலிடிக்ஸ் விக்னேஷனுடைய கருத்துப்படி, அவர் வந்து சிவனுடைய மகன்னு சொல்றாரு. ஒருவேளை சிவனுடைய மகன் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டுருச்சுன்னா, இப்ப முருகர வழிபடுறவங்க எல்லாம் வழிபடாம இருக்க போறாங்களா? அப்படிலாம் கிடையாது. முருகர் அப்படிங்கிறவர நம்ம வந்து 2 பேருமே வணங்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது பாரிசாலன் தரப்பும் வணங்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. அதே மாதிரி விக்னேஷ் தரப்பும் வணங்கணும்னு தான் சொல்லுது. இதை ஒரு விவாத பொருளா எடுத்துட்டு வந்து, இதை எதற்காக விவாத பொருளா மாத்துனாங்க? இது வந்து அவங்க வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க, "ஏன்டா வியூஸுக்காக இந்த மாரி முருகர வந்து நீங்க கொச்சப்படுத்துறீங்களேடா!" அப்படிங்கிற மாரி கமெண்ட் வருது. சோ இந்த மாரி நெறைய கமெண்ட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. மாற்று மதத்தினர் இத வந்து ஒரு சண்டை மூட்டி விடுற மாதிரி கமெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத வந்து இந்த விவாதத்தை எடுத்ததே ஆரோக்கியமானது இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாற்று மதத்தினர் உள்ள வந்த பத்தி முதல்ல நீங்க சொன்னீங்க. ம். அவங்க சொல்லத்துக்கான உரிமை இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்த பத்தியோ, இஸ்லாம் மதத்த பத்தியோ எனக்கு ஒரு சிந்தனை இருந்தா அத நான் சொல்வேன். அதுல ம். சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அத தாராளமா சொல்லட்டும். பட் இவங்க வந்து முருகனை ஏன் தமிழ் கடவுளா மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, அவங்க எல்லாம் கொஞ்சம் இந்து மதத்த எதிர்க்கிறவங்க. சோ முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால இந்து மதம் வேற, முருகனை வழிபடுற மதம் வேற அப்படிங்கிற ஒரு ஒரு நேரேட்டிவ் செட் ஆகுதுல்ல, அந்த நேரேட்டிவ அவங்க ரசிக்கிறாங்க. அதான் இந்து மதத்துல வர பிரிவ அவங்க ரசிக்கிறாங்க. இந்து மதம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு மாற்று மதக்காரங்க நினைக்கிறதுனால தான் அவங்க இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதான் சார். இப்ப அது இருந்தது உண்மைதான். சைவ மதமும், வைணவ மதமும் இருந்துச்சு. இந்து அது மதத்துக்குள்ள பிரிவு. பிரிவுகள் இருந்துச்சு. அத வந்து மதமா கருதுனாங்க. அதுக்கப்புறமா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ இப்ப இப்ப சைவ மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, அந்த சைவ மதத்துல சிவனுடைய மகன் தானே முருகன்னு சொல்லப்படுது. அதையும் ஏன் ஒத்துக்க மாட்றாங்க அப்படின்னு கேட்கிறேன். அத அத அவங்க ஒத்துக்கிட்டான்னா, முருகன் வந்து இந்து மதத்த சேர்ந்தவர்ன்னு ஆயிடுவாங்க. ஏன்னா, ம். இப்ப சிவன வந்து இவங்க தமிழ் கடவுள்னு ஏன் சொல்றதில்ல? ம். சரி இப்ப முருகன தமிழ் கடவுள்ங்கிறாங்கல்ல. அப்ப முருகன் வந்து யாருக்கு தோன்றினாரு? அவர் என்ன சுயம்புவா தோன்றினாரா? சரி அவர் இந்த குமரி கண்டத்துல வாழ்ந்த ஒரு மகான், ஒரு சித்தர் அப்படின்னு வந்து பாரிசாலன் சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு அப்பா, அம்மா யாரு? சோ அப்பா, அம்மா யாராவது இருந்தா இல்லாம இவர் ஒரு மனுஷர் தோன்றியிருக்க முடியாது. ஆனா நம்ம புராணங்கள் படி அவரே சொல்றாரு. மகாபாரதத்துல வந்து இப்படி சொல்லியிருக்கு. அக்னி வந்து ஸ்வாகாவ வந்து சேர விரும்பியது பல கதைகள் இருக்கு. அந்த கதைகள்லாம் உண்மைதான். இருக்கிற கதைய தான் அவர் சொன்னாரு. புராணத்துல இருக்கிறத சொன்னாரு. சோ இதெல்லாம் அத நம்ம ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவங்க விருப்பம். ஏன்னா புராணம், இதிகாசம்லாம் என்ன இருக்கோ அத அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான். இத நீங்க ஏத்துக்கணும், இல்லாட்டி ஏத்துக்க கூடாதுங்கிறத அவங்க அவங்க சொல்லல. அதனால வந்து பாரிசாலன் சொல்றத ஏத்துக்கணுமா, ஏத்துக்க வேண்டாமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் தான். இந்த மாற்று மதக்காரர்கள் ஏன் வந்து இந்து மதத்தையும், முருக மதத்தையும் பிரிக்க விரும்புறாங்கங்கிறது அவங்கள வச்சு தான் கேட்கணும். இதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க எந்த நோக்கத்துல இப்படி பண்றீங்க? அப்படிங்கிறத அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதான் சார். இப்ப இந்த ஒரு நடிகர் சங்க எலக்ஷன் வந்துச்சு சார். ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்ப வந்து கவுண்டமணிட்ட போய் கேட்டாங்க. "இது வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம்னு வைக்கணுமா? இல்ல இந்திய நடிகர் சங்கம்னு வைக்கணுமா? இல்ல தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு வைக்கணுமா?" அப்படின்னு. "நீங்க வந்து வெறும் நடிகர் சங்கம்னு வைங்க" அப்படின்னு கவுண்டமணி சொல்லுவாரு. உண்ம. அந்த மாதிரி முருகர வந்து தமிழ் கடவுளா, சிவனுடைய மகனா, இந்து மத கடவுளா, சமஸ்கிருத கடவுளா அப்படின்லாம் நம்ம வந்து உருவகப்படுத்தாம, முருகரை வெறும் கடவுளாக நினைத்து வழிபட்டாலே போதும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து முருகர் மேல அளப்பரிய பக்தி உள்ளவர்களாக தான் இருக்கோம். ஆமா. அவர வந்து ஒரு விவாத பொருளாக்கி, இப்படி அவருடைய பெருமைகளை கொச்சைப்படுத்துவது நியாயமல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இத பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. சிவகுமார் சார் அவருடைய கருத்த சொன்னாரு. சோ இதே மாதிரி நம்ம வந்து இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நெறைய விஷயங்கள், நெறைய விவாதங்கள எடுத்து நம்ம தொடர்ந்து பேசப் போறோம். அ அது மாரியான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, இதை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள்
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சிவகுமார் சார். நன்றி, நன்றி. வணக்கம்.